பீகார்ல இருக்கிற சரூர்னு ஒரு இடத்துல ஒரு பையன் பிறக்கிறாரு. அந்த பையனோட அப்பா பீகார்ல இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்க்கறாரு. அந்த பையனோட அப்பாவுக்கு சின்ன வயசுலயே போலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசை. ஆனா அவரால் அதை பண்ண முடியாததுனால என்னாலதான் போலீஸ் ஆக முடியல, என்னோட பையனாவது போலீஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அவரோட பையனை போலீஸ் ஆக சொல்றாரு. ஆனா அவரோட பையனுக்கு கிரிக்கெட்னா ரொம்பவே பிடிக்கும், கிரிக்கெட் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்படுறாரு. ஆனா இந்த விஷயத்தை வீட்டுல சொல்லும் போதெல்லாம் அவர் வீட்டுல திட்டு வாங்கியிருக்காரு. அதே நேரத்துல பீகார்ல இருக்கிற கிரிக்கெட் அசோசியேஷனையும் கலைக்கிறாங்க. இதனால அவர் கூட கிரிக்கெட் கனவோட வந்தவங்க எல்லாம் கிரிக்கெட்டை விட்டுட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் அவருக்கு டென்னிஸ் பால் மேட்ச் விளையாடுற வாய்ப்பு கிடைக்குது. இது வரைக்கும் பேட்ஸ்மேனா இருந்த அவரு அப்பதான் பவுலரா மாறுறாரு. ஒரு மேட்ச் பிளே பண்றதுக்கு அவருக்கு 600 ரூபாய் கொடுத்தாங்க. சோ அதனால அவர் நிறைய மேட்ச் பிளே பண்ணி நிறைய ரூபாய் சம்பாதிச்சு வீட்டுல கொண்டு கொடுத்தாரு. ஒரு டைம் அவரோட அப்பா அவரை போலீஸ் எக்ஸாம் எழுத சொல்றாரு. ஆனா அன்னைக்கு அவருக்கு ஒரு கிரிக்கெட் மேட்ச் இருந்ததுனால கிரிக்கெட் மேட்ச் ஆட போயிடுறாரு. இதனால அவர் வீட்டுல யாருமே அவர்கிட்ட பேசல. கொஞ்ச நாள் கழிச்சு அவரோட அப்பாவும் இறந்து போறாரு. அதே மாதிரி அவரோட அண்ணனும் இறந்து போறாரு. இதனால கிரிக்கெட் ஆகணும் அப்படிங்கிற அவரோட கனவை மொத்தமா செதுச்சிட்டு அவரோட குடும்பத்துக்காக வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஒரு தடவை அவரோட அம்மா சொன்ன ஒரே காரணத்துக்காக மறுபடியும் கிரிக்கெட் ஆட போறாரு. ஸ்டார்டிங்ல ஆர்சிபிக்கு நெட் பவுலரா இருந்த அவரு அதே டீமுக்காக 2022ல டெபியூட் ஆகுறாரு. இப்ப நம்ம இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான பவுலரா வளர்ந்து வந்துட்டு இருக்கிற அவரோட பேர் தான் ஆகாஷ்தீப்.